Reliance Matriculation Higher Secondary School welcomes to student our zoology class. Now going to the today topic is very important molecular genetics. Unit 2 chapter 5 molecular genetics பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் பார்த்திங்கன்னா 5.1 genes as the functional unit of inheritance. subtopics பார்த்திங்கன்னா in search of the genetic material. 5.3 DNA is the genetic material. 5.4 chemistry of nucleic acid. And then 5.5 RNA word. First நம்ம 5 points but 5 subtopics பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா gene as the functional unit of inheritance. A gene is a basic physical and functional unit of heredity. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஹெரிடிட் பரம்பரையாக நம்ம வந்துட்டு ஜீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. த கான்செப்ட் ஆஃப் ஜீன் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்தா கிரீகர் மென்டர் இன் 1860 வெரி இம்பார்ட்டன்ட். the 1 mark underline the mark this line. He never used the term gene. ஸோ ஹீ கால்ட் இட் ஃபேக்டர். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டேர்ம் ஜீன் அப்படிங்கிறது வந்து கால்ட் இட் ஃபேக்டர்னு சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இன் 1909 வந்து டேனிஷ் பயாலஜிஸ்ட் வில்ஹெல்ம் ஜோஹன்சென் வந்துட்டு சொல்லியிருக்காரு. காயின் த டேர்ம் ஜீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? ஜோஹன்சென். அன்லைன் பண்ணிக்கோங்க. தட் ஃபாஸ்ட் ரிஃபர் டு டிஸ்கிரிப்ட் டிட்டர்மைன்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டர். இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பேசிக்னு பார்த்திங்கன்னா ஜீன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் கான்செப்ட் ஆஃப் ஜீன் இன்ட்ரடியூஸ் பை சொட்டன் வந்துட்டு 1902 வந்துட்டு சொல்லியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கான்செப்ட் ஜீனோட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. என்ன கான்செப்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் பீன் டிஃபைன்ட் டிஸ்கிரிட் பார்ட்டிகல்ஸ் தட் ஃபாலோ மெயின்டைனிங் ரூல்ஸில். ஸோ அப்போ ஜீன் வந்து மெயின்டைன் ரூல்ஸ் இன்ஹெரிடன்ஸில் மெயின்டைனிங் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th. ஸோ மெயின்டைனோட ரூல்ஸ் இன்ஹெரிடன்ஸில் வந்து ஆக்குபை த டிஃபினிட் லோக்கஸ் இன் த குரோமோசோம் அண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பீனோடைப் கேரக்டர். அப்போ ஜீன் அப்படின்னு என்னென்னா மெயின்டைனோட கேரக்டரில் வந்துட்டு குரோமோசோம் லோக்கஸ் அந்த குரோமோசோம்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அதை எக்ஸ்பிரஷன் பண்ணி அது ஃபீனோடைப்போட கேரக்டர் பரம்பரையாக இன்ஹெரிட்டடாக வரக்கூடியது தான் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. த ஃபாலோயிங் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீன் ஈச் ஆர்கானிசம் மோர் தென் நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஒவ்வொரு ஈச்சான நம்பர் ஜீன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் குரோமோசோமில். ஹென்ஸ் செவரல் ஜீன்ஸ் ஆர் லொக்கேட்டட் அட் த சேம் குரோமோசோம்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு த ஜீன் ஆர் அரேஞ்ச் இன் த சிங்கிள் லைனர். ஸோ ஜீன் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா சிங்கிள் லைனர் ஆர்டர் லைக் பீட்ஸ் ஆன் த ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் ஈச் ஜீன் ஆக்குபை ஸ்பெசிஃபிக் பொசிஷன் கால் லொக்கேஸ். அது ஒவ்வொரு ஜீனும் ஆக்குபை பண்ணியிருக்கிற அந்த பொசிஷன் பேர் லோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்லைன் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. ஜீனுமே எக்ஸிட்டஸ் செவரல் ஆல்டர்னேட் ஃபார்ம் த கால்ட் அல்லீல்ஸ். ஒவ்வொரு ஜீனும் ஆல்டர்னேட் ஃபார்மாக இருந்தால் அது அல்லீல்னு சொல்லிடுவாங்க. ஆக்குப்பையாக இருந்து ஒரு பொசிஷனில் இருந்தால் அது லோக்கஸ், ஆல்டர்னேட் பண்ணியிருந்தால் அது அல்லீல்ஸ். ஜீன் மே அண்டர்கோ சடன் சேஞ்ச் இன் பொசிஷன் அண்ட் கம்போசிஷன் கால்டு மியூட்டேஷன். வெரி இம்பார்ட்டன்ட். சடனாக ஒரு ஜீன் வந்து அந்த இடத்துல சடன் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்படின்னு அந்த பொசிஷன் அதோட பொசிஷனோட நேம் வந்து மியூட்டேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ லோக்கஸ், அல்லீல்ஸ், மியூட்டேஷன் இது 3மே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. நெக்ஸ்ட் ஒன் ஜீன் ஆர் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் டூப்ளிகேஷன் ப்ரொடியூஸ் த ஓன் காப்பீஸ். ஸோ வந்துட்டு ஜீன் வந்து செல்ஃப் டூப்ளிகேஷன் தனக்குத்தானே செல்ஃப் டூப்ளிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஓன் காப்பியாவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்றுமா ஸோ இந்த டிட் யூ நோவில் வந்துட்டு இதை பார்த்துக்குங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். வந்துட்டு நீட் எக்ஸாம் அந்த மாதிரி கொஷினில் கேட்க சான்சஸ் இருக்குது. இது டிஆர்பி கொஷினில் கூட 2018 கேட்டிருந்தாங்க. 19 கேட்டிருந்தாங்க டிஆர்பி கொஷினில். பார்த்துக்குங்க. 1 ஜீன் 1 என்சைம் ஹைப்போதிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜீனை வச்சு ஒரு என்சைமு. ஸோ ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஜிராஜ் பெட்டல் அண்ட் எட்வர்ட் டாட்டம் இன் இயர்லி 1940 அண்ட் நியூரோஸ்போரா கிராஸா அப்படின்னு பிரெட் மோல்டில். ஸோ ரெட் கலர் அந்த பிரெட் மோல்டு பூஞ்சையில் வந்துட்டு இந்த இதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா ப்ரொப்போஸ் 1 gene 1 enzyme hypothesis which state that 1 gene control for production of the 1 enzyme. ஒரு ஜீன் ஒரு என்சைம் தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன ரெட் பிரெட் மோல்டுனா நியூரோஸ்போரா கிராஸா அது கூட சயின்டிஃபிக் நேமு. தட் யார் அப்படிங்கிறது இயர். இதில் 3 1 மார்க்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குமா.
Next one gene, one polypeptide hypothesis. It is observed that enzyme may be composed of more than one polypeptide chain and a gene can code for only one polypeptide chain. So இது one gene ஒரு polypeptide chain மட்டும் தான் present ஆயிருக்கும். This one gene one polypeptide hypothesis state the one gene control for production ஒரே ஒரு polypeptide enzyme molecule தான் இது present ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So next one 5.2 in search of the genetic material, very important genetic material பற்றி இப்போ brief-ஆ பார்க்க போகிறோம். As early 1848 வில்ஹெல்ம் ஹாஃப்மேசர் ஜெர்மன் பாட்டனிஸ்ட் வந்து சொல்லி அப்சர்வ் பண்ணியிருக்காங்க செல் நியூக்ளியர் ஆர்கன்ஸ் themselves into the small rod like bodies during mitosis called chromosomes. In 1869 Fritz Mixer Swiss physician isolated substance from the cell nuclei and called is nucleon அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லைன் பண்ணிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் வாஸ் ரீநேம்டு, இதுக்கு நியூக்ளியன் இருந்ததா, ஸோ இது ரீநேம்டு நியூக்ளிக் ஆசிட் பை ஆல்ட்மேன் 1889. ஸோ ஆல்ட்மேன் வந்துட்டு இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம்ட் பண்ணியிருக்காரு. அண்டு known as DNA by 1920. Become clear that chromosomes are made up of protein and DNA. So many experiments were carried out the study of the actual carries genetic information. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜீன் தான் வந்துட்டு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் பெஸ்ட் எக்ஸாம் வந்து கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the DNA is the genetic material which can டீட்டெயிலாக நீங்கள் வந்து 11th கிளாஸில் படிச்சிருக்கீங்க. ஸோ பேக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க, கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ வந்து ஜெனட்டிக் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு தான். ஸோ இந்த ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுது இந்த கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த காஸ் பேக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் நாட் டிஃபைன்ட் அஸ் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அவ்வளோக்கா வந்துட்டு இது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை நாட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க பயோகெமிக்கலாக. ஸோ இது வந்து இது யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட்டு திரும்பவும் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டராக இது பண்ணி செக் பண்ணிக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் வந்துட்டு இது லேட்டரலாக வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரிப்பீட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆஸ்வல்ட் அவரி, காலின் மெக்கல்ட் அண்ட் மெக்லின் மெக்கார்டி in 1944 ரிப்பீட்டட் கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் ஏதோ சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இன் விட்ரோ சிஸ்டம் இன் ஆர்டர் to identify the nature of the transferring substance response for the converting a non-virulent strain into the virulent strain. They observed that the DNA, RNA and protein isolated from the heat-killed strains when added to R strain changed their surface character from rough to smooth and also made them pathogenic. But when the extract was treated with DNase means an enzyme which destroyed DNA, the DNase, the transferrin ability was lost. RNase means enzyme which destroy RNA. DNase, RNase, very very important. DNase, RNase இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் டிரான்ஸ்ஃபர்ம் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் அல்வேரி 1944 என்ன சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லனா, கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட்டில் மாதிரி தான் சேம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்னு ஒரு காக்கஸ் எடுத்துகிட்டு, ஒரு நிமோனியா காக்கஸ் எடுத்துகிட்டு S3 and R2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்துமா, அதாவது எஸ் செல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்மூத் செல்ஸு. அண்ட் தென் ஆர் செல்ஸ்ன்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது ரஃப் செல்ஸு. ஸோ இந்த 2 செல்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஸ்மூத் எஸ் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஹீட் கில் பண்ணி அந்த ஸ்ட்ரெயினை வந்துட்டு ஹீட் பண்ணி அது வந்து மவுஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்போ அது வந்து மவுஸ் என்ன ஆகுதுன்னா டெட் ஆயிரும், சரிங்களா. அப்போ டை ஆனது பிறகு அதில் வந்து வைரலண்ட் பாக்டீரியா, ஸோ இதில் வந்து வைரலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரஃப் ஸ்ட்ரெயினை மட்டும் தனியாக எடுத்து மவுஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து சர்வைவலாக இருக்கும். அந்த மவுஸ் வந்து சாகாது. சர்வைவல்னால் அது லைவாக உயிர் வாழ்ந்துட்டுருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து பாக்டீரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரெயின் வந்து அந்த வைரலண்ட்டை ஏற்றிருக்கு, நிமோனியா பாக்டீரியா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஹீட் கல் பண்ண ஃபஸ்ட்டு எஸ் ஸ்ட்ரெயினையும் ப்ளஸ் அது கூட வந்துட்டு அந்த ஹீட் கில்ல பண்ணி அந்த ஸ்ட்ரெயின் வந்து பண்ணும்போது அப்போ வந்து என்னென்னா அப்பயும் சர்வைல் ஆகுதான். அப்போ அதனால் வந்துட்டு என்னென்னா நோ நிமோனியா காசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைனல் ஸ்டேஜில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிரிஃப்த்து
ஹீட் கில் பண்ண எஸ்ட்ரெயினையும் ஆர் ஸ்ட்ரெயினையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அது எலி வந்துட்டு செத்து போயிடுது. அப்போ அது வந்து வைரலண்டான பாக்டீரியா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இந்த இதை வச்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஆட் ப்ரோட்டீன்ஸு, அதாவது ப்ரோட்டீன் ஆட் பண்ணியிருக்கும் போது அதனால் வந்துட்டு ஜெனட்டிக்ஸ் வந்துட்டு பரம்பரையை கடத்த முடியாது. ஸோ இதே இடத்துல வந்துட்டு டிஎன்ஏ மூலிமா வந்துட்டு ஜெனட்டிக்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இந்த ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. யாரோ அவரி எட்டால், அதாவது யாருக்கு அப்புறம் கிரிஃப்த் எக்ஸ்பிரிமெண்ட். இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து கிரிஃப்த் எக்ஸ்பிரிமெண்ட். இது வந்து 11th பார்த்துருப்பீங்க டீட்டெயிலாக. ஒரு எலி எப்படி வந்து சர்வே ஆகும் சவுரல் ஆகுனா அதை வச்சு தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த இமேஜில் ஹீட் கில்டு எஸ்எல்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹீட் கில் பண்ணுவாங்க. லிப்பிடு சுகர். ஸோ இது வந்து சயின்டிஃபிக் டெஸ்ட் டியூப்பில் வந்துட்டு மேலுக்கு லிப்பிடு இந்த சுகர்ஸ் இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன் ஆட் பண்ணுவாங்க, நோ ப்ரோட்டீனு அண்ட் தென் நோ ப்ரோட்டீன் இது பண்ணுவாங்க, நோ ப்ரோட்டீனு, அப்புறம் நோ ஆர்என்ஏ, நோ டிஎன்ஏ. டிஎன்எஸ்ன்னு என்னது டிஸ்ட்ராய்டு டிஎன்ஏ, ஆர்என்ஏஸ்னா டிஸ்ட்ராய்டு ஆர்என்ஏ. ட்ரீட்டட் டு சொல்யூஷன் வித் என்சைம் டு டிஸ்ட்ராய் ப்ரோட்டீன் ஆர்என்ஏ ஆர் எல்டிஎன்ஏ எல்லாமே வந்துட்டு இதாகிடுது. அடுத்தது எஸ் செல்ஸ் அப்பியர், ஆர் செல்ஸ், அந்த ஆர் செல்ஸ் எஸ் செல்ஸ் அப்பியர் ஆகும்போது இதுலேருந்து பாருங்கள், இதுலேருந்து ஆர் செல்ஸ் மட்டும் எஸ் செல்ஸ் மட்டும் அப்பியர் ஆகும், ஆர் செல்ஸ் வந்துட்டு வெளியே வந்துடுது. அதுக்கப்புறம் இதில் நம்பர் ஆஃப் 3 செல்ஸஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆட் த ஆர் செல்ஸ், ஆட் டு கல்ச்சர் கண்டெயின் த லிவிங் ஆர் செல்ஸ். அப்போது ஆர் செல்ஸ் மட்டும் லிவ் ஆகுது, லைவிங்கான இது உயிரோடு இருக்குது. ஆப்ஷன்ஸ் ஃபார் த டிரான்ஸ்ஃபரன்ஸ் பை டெஸ்டிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வைரலண்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்டு ஒன்று இப்போ பார்த்தோம்னா ஆர்என்ஏஸ் அதான் இந்த என்சைம் இஸ் டிஸ்ட்ராய்டு ப்ரோட்டீன். ப்ரோட்டியஸ் அப்படின்னா டிஸ்ட்ராய்டு ப்ரோட்டீன். நான் எஃபெக்ட் த டிரான்ஸ்ஃபர்ம் டைஜஷன் வந்து டிஎன்ஏஸ் இன்ஹிபிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டிஎன்ஏ காஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போது டிஎன்ஏ தான் காஸ் பண்ணுது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சஜெஸ்ட் that DNA is not protein is genetic material. The pneumonia is by DNA isolated from the one type of S strain when introduced to the another type of R strain. ரெண்டு strain, one S strain one R strain. It's able to retain some the properties of the S strain is referred to the transformation. இதில் வந்து S strain is the different referred to the S transformation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேஜர் இவெண்ட்ஸ் இந்த ஜெனட்டிக் கேரக்டர் இது வந்துட்டு நீங்கள் இது படிச்சுதாகணுமா இயர். ஸோ 1850 19 வரைக்கும் வந்துட்டு என்ன வரும் எவ்வளோ வரும் 1871 1865 1903 இதிலெல்லாம் வந்து யார் யார் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேப் வந்து நீங்கள் படிச்சுதாகணும். இந்த காலண்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜெனட்டிக் காலண்டர். ஸோ ஜீன் வந்துட்டு 1850 2000 வரைக்கும் வந்துட்டு எப்படி வந்து எதெல்லாம் ஜெனட்டிக் காலண்டரில் ஜெனட்டிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1944 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 21 அப்புறம் டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க 1971. 1953 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டபுள் டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி 1953 வந்துட்டு வாட்சன் அண்ட் கிரீக் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் மார்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஜெனட்டிக் காலண்டர். நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். இதே தான் சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் சொல்லி கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா சொன்னாங்களா. அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு அதை பிலீவ் பண்ணி ப்ரோட்டீனில் நாட் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். மெனி biologists spread the carrier experiment of Griffith Avery others still believed the protein and not DNA was the hereditary material to in a cell அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As eukaryotic chromosome consists of the roughly and equal amounts of protein and DNA. It was said that only protein has sufficient chemical diversity and complexity to encode the information required the genetic material சொல்லி சொன்னாங்க. ப்ரோட்டீன் தான் வந்துட்டு என்னது and DNA amounts of the genetic material. In 1952 our result of the Hershey-Chase experiment finally proved the evidence ஓட வந்து genetic material இந்த DNA தான் அப்படின்னு சொல்லிட்டு Hershey and Chase வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த Hershey and Chase experiment இந்த T2 bacteria pages, அதாவது ஒரு T2 bacteria pages எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து பண்ண கிரிஃப்த் வந்து என்னென்னா நிமோனியா ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியாகாக்கஸ் வச்சு பண்ணியிருப்பார். இவர் வந்துட்டு Hershey and Chase வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா T2 bacteria pages வந்து எடுத்து வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹெர்சினா ஆல்ஃபேட் ஹெர்ஸு மார்த்தா ஜெஸ் அப்படின்பாங்க. 1952 எக்ஸ்பெரிமெண்ட் பாக்டீரியா இது இன்ஃபெக்ட் பாக்டீரியா பேட்சஸ் T2 இன்ஸ் வைரஸ் தட் இன்ஃபெக்ட் த பாக்டீரியா எச்சசெரியா கோலை. இந்த பாக்டீரியா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க பாக்டீரியா பேட்சஸ் எச்சசெரியா கோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அதில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்கம்மா. ஸோ இந்த இமேஜஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் டயக்ராமை. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கல்ச்சர் பண்ணுறாங்க. சரி, ஒரு T2 பாக்டீரியா பேஜஸ் வந்துட்டு ப்ரோட்டீன் கோட் டிஎன்ஏவோட ப்ரோட்டீன் கோட் பண்ணியிருப்பாங்க.
சரிங்களா. ப்ரோட்டீன் கோட்டு ப்ளஸ் டிஎன்ஏ இது 2 சேர்ந்தது தான் T2 பாக்டீரியா. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் கோட் ப்ரோட்டீன் கோட்டில் இது வந்து ஜெனட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட்டில் இது யூஸ் ஆகுதா அப்படின்னு. இதே T2 பாக்டீரியா இன்னொரு ஈகோயில் வச்சு டிஎன்ஏ கோட் பண்ணி அது வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுதா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொண்டு போதான்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன எடுத்துகிறாங்க, எச்எஸ்எரிய கோலை ஈகோலை எடுத்திருக்காங்க. அது வந்து காமனாக நம்ம ஹியூமன் பீயிங்லேயே வந்துட்டு இன்டெஸ்டைனில் வந்து எச்எஸ்எரிய கோலை ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் கல்ச்சர் மீடியத்தில் வந்து இதை வச்சு இந்த எச்எஸ்எரிய கோலை வந்துட்டு டெவலப் பண்ணுவாங்க, க்ரோத் பண்ணுவாங்க. ஸோ லேபிளிங் ப்ரோட்டீன் கோட் ஆஃப் டிஎன்ஏ ஆஃப் பேஜஸ். ஸோ வந்துட்டு ப்ரோட்டீன் கோட்டை டிஎன்ஏ லேபிள் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த பாக்டீரியோபேஜஸ் இருக்குங்களா, இது T2 பாக்டீரியோபேஜஸ் உள்ளமா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு ப்ரோட்டீன் கோட்டில் லேபிள் பண்ணியிருப்பாங்க, இது டிஎன்ஏ கோட்டில் லேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரேடியோட்டிவ் ஆஃப் சல்ஃபர், இது வந்துட்டு எஸ், அதாவது இது வந்துட்டு S35 சல்பரும், இது வந்துட்டு P32 பாஸ்பரஸ் சரிங்களா. இது சல்ஃபரு, இது பாஸ்பரஸ். இந்த சல்ஃபர் ரேடியோ ஆக்டிவேட் லேபிள் பண்ணும்போது இந்த லேபிள் என்ன பண்ணாங்கன்னா ப்ரோட்டீன் கேப்சூல் லேபிள் பண்ணுவாங்க. ரெட் கலர் ஞாபகம் வச்சுங்க. பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்திங்களா, இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்ஏவை லேபிள் பண்ணுவாங்க. இந்த 2 லேபிள் பண்ண இந்த பாக்டீரியோபேஜஸை ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குங்கம்மா. இன்ஃபெக்ஷன்னா, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன், அண்ட் தென் பிளெண்டிங்கு, அண்ட் தென் சென்ட்ரிஃபிகேஷன். இந்த 3 மூலிமா தான் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த சல்ஃபரில் வந்துட்டு மீடியம் ரேடியோ ஆக்டிவிட்டி பண்ணும்போது சிஸ்டைன் அண்ட் மீத்தியோனைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுட்டு ப்ரோட்டீன் கோட்டை வந்து சஃபில் பண்ணுவாங்க. இதை டிஎன்ஏல வந்துட்டு நியூக்ளியோடைடு பாஸ்பேட்டு. ஸோ இது வந்து டிஎன்ஏ லேபிள் பண்ணுறதுக்கு நியூக்ளியோடைடு பாஸ்பேட்டு. இதில் வந்து சிஸ்டைன் மீத்தோனைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாக்டீரியா மட்டும் உள்ளே போகாது, டிஎன் மட்டுமே. பாக்டீரியோபேஜஸ் உள்ளே செலுத்தும் போது அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ மட்டும்தான் உள்ளே போகும். அதே சேம் தான் இன்ஃபெக்ஷன் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு என்னது, இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபிகேஷன். நான் சொன்னேன்னா இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இன்ஃபெக்ஷன்னா, ஒரு பாக்டீரியா பேஜஸ் அதை செலுத்தும் போது 2லேயுமே வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கிறதுல இருக்கிற டிஎன்ஏ மட்டும்தான் உள்ளே போகும். அடுத்தது நெக்ஸ்ட் இமேஜஸ் பார்த்துங்க. பிளெண்டிங்னா உள்ள 2மே என்னதாங்க சஃபர் ஆகுது. எப்படி ரேடியோட்டிவ் சல்ஃபர் எக்ஸ்பெக்ட் டிரெக்ட் வந்து சூப்பர் நெட்டு சாரி, இதில் இந்த 2மே சஃபர் ஆகும், உள்ளுக்குள்ளே எல்லாமே போயிடும். இது வந்து பிளெண்டிங். அடுத்தது தேர்டு வந்து சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது, அதாவது சூப்பர் நெட்டு அண்டு ஸ்டெடிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சென்ட்ரிஃபிகேஷன். இது நிறைய உள்ளுக்குள்ள வச்சு டெஸ்ட் டியூப்லேருந்து சென்ட்ரிஃபிக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னா, சல்ஃபர் கட்டில் வந்துட்டு மேலே சூப்பர் நெட்டாக நிற்கும் சரிங்களா. அப்போ வந்து அது மேலே அது வந்து இருக்கும்போது நோ ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆனால் சூப்பர் நெட்டில் என்னென்னா ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடியை சூப்பர் நெட்டுன்னா மேலே இருக்கிறதுமா செடிமெண்டேஷனை கீழே தங்கியிருக்கும். சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த கல்ச்சர் வந்து 2 பகுதியாக பிரிக்கும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற சூப்பர் நெட்டுனா மேலே மிதக்கிறது, செடிமெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், அடி தங்கி இருக்கிறது. அப்போது மேலே இருக்கிற ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்காது. சூப்பர் நெட்டு மேலே வந்துட்டு என்ன ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அடியை வந்து இருக்காது. எதில், சல்ஃபரில். அதே சேம் அப்படியே ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணுங்கள். எதில், பாஸ்பரஸில் வந்துட்டு என்னென்ன ஆகுனா, செடிமெண்டேஷன் மேலே ரேடியோ ஆக்டிவ் செல்ஸ் இருக்கும், சூப்பர் நெட் அதாவது செடிமெண்டேஷன் அடியே இருக்கும், மேலே இருக்காது சரிங்களா. சூப்பர் நெட்டில் என்னென்னது மேலே மிதக்கிறது, அதில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்காது. ரேடியோ ஆக்டிவ் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் செடிமெண்டேஷன் அடியை வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து பாஸ்பரஸ். ஸோ ஆஃப்டர் சென்ட்ரிஃபிகேஷன் ரேடியோ டு பாஸ்பரஸ் வந்து டெடிகேட்டட் இந்த என் செல்ஸ். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சல்ஃபர் வந்துட்டு ப்ரோட்டீன் கல்ச்சரில் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகாது. ஏன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரோட்டீன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இது வந்து டிஎன்ஏவே கடத்தாது. ஸோ இதே வந்துட்டு பாஸ்பரஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட் ஒன் அதே தான் இதுக்கு அனதர் ஒரு நேம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, டிரான்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிரிமெண்ட்டு, இன்னொன்று வந்து பிளெண்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த பேராகிராஃப்லேயே இருக்குது ஓகேங்களா. ஸோ பேஜஸ் வைரஸ் added the bacteria, observe the outer surface material and in the bacterium. Let reach the bacterium layers the release of large number of progeny pages. Hershey's வந்துட்டு wanted to observe the DNA or protein 2 எடுத்திருக்காங்க. நான் சொன்னேன் ஆல் நியூக்ளியோசைடு கண்டெயின் பாஸ்பரஸ், புரோட்டீன் கண்டெயின் சல்ஃபர், அமினோ ஆசிட் சிஸ்டீன் மீத்தியோனைன் சொன்னா சிஸ்டீன் மீத்தியோனைன்னு சொல்லிட்டு ஹெர்ஷீஸ் டிசைன் த எக்ஸ்பெரிமெண்ட் ரேடியோட்டிவ் ஐசோடோப் சல்ஃபர். ஐசோடோப் என்ன ஐசோடோப் எடுத்திருக்காங்க, சல்ஃபர். அண்ட் தென் பாஸ்பரஸ் இது செப்பரேட்டட் ட்ராக். ஃபஸ்ட்டு செப்பரேட்டராக தனித்தனியாக பிரிச்சுட்டு அது நியூக்ளிக் ஆசிட்டு பாஸ்பரஸ் நியூக்ளிக் ஆசிட்டும் பாஸ்பேட்டு சொன்னா இந்த பேச்சஸ் வேறு அலோடு இன்ஃபெக்ட் பாக்டீரியா கல்ச்சர் மீடியம் இட்ஸ் கண்டெயின் ரேடியோட்டிவ் ஐசோடோப்பு எஸ்ஸும் அந்த பியும்
பேக்டியோபேஸ்ங்கிறது presence ஆஃப் எக்ஸ்கல் லேபிள் என்னது லேபிள் பண்ணியிருக்காங்க ப்ரோட்டீன் லேபிளும் பேக்டியோபேச்சஸ் ப்ரெசென்ட்டு. அதே பாஸ்பரஸ் வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு லேபிள் பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு தான் ஹெர்சி ஹேஸ் மிக்சட் லேபிள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேஸ் வித் அன்லேபிள் ஈகோலை வந்துட்டு ரெண்டையும் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அட்டாக் இன்ஜெக்ட் த ஜெனட்டிக் மெட்டீரியல் சூன் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் பிஃபோர் லைஸ் பேக்டீரியா செல்ஸஸ் கல்ச்சர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனட்லி அட்ஜஸ்ட் பிளெண்டர் லூசன் த அல்டரிங் பர்சஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். இட் வாஸ் அப்சர்வ்டு வித் ஒன்லி phosphorus was found associated with the bacterial cells, sulfur as the surrounding medium, not the bacterial cells. அப்போ சல்ஃபரில் வந்துட்டு வேறு அந்த சரௌண்டிங்கில் பேக்டீரியா செல்ஸ் இல்லை, பாஸ்பரஸில் பேக்டீரியா செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டடிட் ஃபார் ரேடியோட்டிவ் இஸ் ஃபவுண்ட் இன் த கேரட் ஆஃப் த பாஸ்பரஸ் and the sulfur. This result clearly that only DNA not protein coat entered the bacterial cells. HCHS convincingly proof பண்ணியிருக்காங்க. It was DNA not protein which is carry that hereditary information from the virus to bacteria. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் நியூக்ளியோசைடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளிக் ஆசிட்டில் என்னெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு ஹேவிங் ஐடென்டிஃபை த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் நியூக்ளிக் ஆசிடாவே டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ வித் ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வித் திஸ் மாலிகுல். Generally, nucleic acid has a long chain and a polymer repeating in a subunit called nucleotide. Each nucleotide substance is called 3 patches. Very very important. Nitrogen bases, 5 carbon sugar pentose, phosphate group. இது மூணும் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைடு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பென்டோஸ் சுகர் அப்படின்னு என்னென்னு பாருங்கள். தேர் ஆர் 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பென்டோஸ் சுகர். ஸோ என்ன 2 பென்டோஸ் சுகர் இருக்குது, டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட் அண்ட் தென் ரிபோ நியூக்ளிக் ஆசிட். பென்டோஸ் சுகர்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் மென்ஷன் பண்ணுறது. டிஎன்ஏக்கு ஃபுல் ஃபார்ம் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட் மட்டும்தான். ஸோ இது வந்துட்டு டிஆர்என்ஏ நியூக்ளிக் ஆசிட் ரிபோஸ் நியூக்கர் வந்து டிஆக்சி ரிபோஸ் சுகர் அப்படி இருந்தது அது நியூக்ளிக் ஆசிட். ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னா ரிபோஸ் சுகர் இருந்தால் அது ஆர்என்ஏ, அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு. டிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட் நியூக்ளியஸ் நியூக்ளியோடைடு ப்ரோகாரியோட்டிக். The only difference between 2 sugars is the 1 oxygen at atomless the deoxyribose. ஸோ டிஎன்ஏயில் வந்துட்டு ஒரு ஆக்சிஜன் வந்து லெஸ்ஸாக இருக்குது, அதனால தான் டிஆக்சிரிபோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏவோட நேம் வந்த காரணம் அதுதான். ஒரு ஆக்சிஜன் வந்துட்டு ஆட்டம் மாலிகுல் வந்து லெஸ்ஸாக இருக்குது, கம்மியாக இருக்கும், அதுதான் டிஆக்சிரிபோஸ். ஸோ இது பென்டோ சுகர்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் பாயிண்ட் டிஎன்ஏ என்ன ஆர்என்ஏ என்னன்னு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பேசஸ்னால் காரத்தன்மைங்க. ஸோ இப்போ வந்துட்டு நைட்ரஜன் கண்டெய்னிங்னா மாலிகுல் ஹேவிங் ஏ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பஸ் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் H + அயன் ஆர் ப்ரோட்டான் இன் சொல்யூஷன். டிஎன்ஏ ஆர்என்ஏ ஒரு ரெண்டுலேயும் வந்துட்டு 2 பியூரின் 2 பிரமிடின் இருக்கும். நியூக்ளியோ செயின் அதான் நியூக்ளியோடைடு செயின்ன்றாங்க. இந்த அடினைன் குவானைன் அப்படின்ற டபுள் கார்பன் ஹைட்ரஜன் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு பியூரின். அதே தைமின் சைட்டோசிஸ் யூராசில் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு என்னென்னா ஆர்என்ஏ. சிஸ்ரிங் இஸ் கால்டு பிரிமிடின். தைமின் யூனிக் ஃபார் டிஎன்ஏ வைல் யூராசில்ஸ் யூனிக் ஆர்என்ஏ. தைமின் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அது வந்துட்டு டிஎன்ஏல ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஆர்என்ஏல வந்துட்டு யூராசில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ நைட்ரஜன் பேசஸ். Next one, the phosphate functional group. It is derived from the phosphoric acid H3PO4. Very very important. Phosphoric acid oda formula H3PO4. There are 3 active. இப்போ O group வந்துட்டு OH group வந்து 3 இருக்கு. 2 are involved in the standard formation. This phosphate functional group of phosphorus DNA RNA property of the substance called releases the H + ion proton solution. Psychological pH is the name of nucleic acid. The bond that they are formed from the phosphate are esters. Very very important. Phosphate and esters ரெண்டு அந்த end OH group இருந்து phosphate and esters present இருக்கும். The oxygen atom of the phosphate group is negatively charged after formation of phosphate diester bond. Negative charge form ஆகுதுன்னா அது வந்து phosphate diester bond சொல்லுவாங்க. Negative charged phosphate hence relation nucleic acid within the cell or nuclear membrane. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடுக்கு என்ன டிஃப்ரென்சியேஷனு. இந்த நைட்ரஜன் பேசஸோட 1 மாலிகுல் சுகர் ஆஃப் ஆடட் 1 கார்பன் சுகர் அதுதான் நியூக்ளியோசைடு. ஓகேங்களா? நியூக்ளியோடைடோட நைட்ரஜன் பேசஸோட அப்படின்னு 1 மாலிகுல் சுகர் அடுத்து 1 கார்பன் ஆஃப் த சுகர் ஃபார்மிங் நியூக்ளியோசைடு. பாஸ்பேட் குரூப்போட அட்டாச் 5 கார்பன் சுகர் இருந்தால் அது நியூக்ளியோடைடு, அது கூட ப்ளஸ் நியூக்ளியோசைடு அது ரெண்டும் கம்மர் ஆகிறது தான் நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியோடைடு த ஜாயிண்ட் பாலிமர்சிட் அந்த நியூக்ளியோடைடில் வந்துட்டு நிறையா பாலிமர்சிட் அப்படின்னு இருக்கும். பை கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ஆஃப் த பாலிநியூக்ளியோடைட் செயின் திஸ் இஸ் த ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் 3 அதாவது 3' கார்பன் ஆஃப் சுகர்
One nucleotide from the ester with the phosphate, another nucleotide, the chemical bond that link the sugar components. So adjustment the nucleotide card எப்படின்னா phosphate ester bondன்னு சொல்லி சொன்னோமா அதை 5' through 3' indicating the polarity of the strand. The end of the DNA RNA distinct the two end ஒன்று வந்து 5' and 3' symbol. 5' கார்பன்ங்கிறது சுகர் of which பாஸ்பேட் குரூப் PO4 ஃபங்க்ஷனல் குரூப்பாக அட்டாச்சாக இருக்கும் சரிங்களா 5'ல 3' என்ன கார்பன் சுகர் அட்டாச் இருக்குன்னா ஹைட்ராக்சில் OH குரூப் அட்டாச் இருக்கும் அப்போ 5' எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இருக்க சிம்பிளில் வந்துட்டு பாஸ்பேட்டும் 3' சிம்பிளில் வந்துட்டு ஹைட்ராக்சில் OH ஃபங்க்ஷனல் குரூப்பும் அட்டாச் ஆகிருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இன் RNA எவ்ரி நியூக்ளியோடைட் ரெசிடென்ஸ் ஆஃப் அடிஷனல் OH குரூப்பு 2 பொசிஷனில் இருக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மா இந்த ரிப்போர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 5' and 3' டைரக்ஷன் சொன்னோமா நியூக்ளியோடைட் கிரிட்டிக்கல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிப்ளிகேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸோ இந்த 5' 3' ரிப்ளிகேஷன் RNAக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நெக்ஸ்ட் ஒன்றுமா பாருங்கள் the based on the X-ray diffraction analysis of Myers-Wilkins and the Rosalind Franklin in the double helix model of DNA proposed by the James Watson and Francis Crick very very important James Watson and Francis Crickன்னு சொல்லுவாங்க இல்லை வாட்சன் அண்ட் கிரிக்னு சொல்லுவாங்க 1953 டபுள் ஸ்டாண்டர்ட் கிளிக்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்ரே டிஃப்ரெக்ஷன் அனலைஸ் பண்ணவர் மைரஸ் வில்கின்ஸ் ரோஸ்லைன் ஃப்ராங்க்லின் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் the highlight was the base pairing between the two strands of the polynucleotide chain. This proportion of spacer and the observation Edwin Chargaff rules வந்து என்ன இருக்குன்னா அடினைன் பேர் தையமின் ஸோ அடினைனும் தையமின் தான் வந்துட்டு பேர் டபுள் 2 ஹைட்ரஜன் பாண்டு குவாயினும் சைட்டோசினும் 3 ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்லி இந்த ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கன்னா எட்வின் சார்காஃப் ரூல்ஸ் எப்படின்னு என்னென்னா தையமின் ஏவும் அதாவது அடினைனும் தையமினும் 2 ஹைட்ரஜன் பாண்டு சைட்டோசினும் குவாயினும் 3 ஹைட்ரஜன் பாண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எட்வின் சார்காஃப் ரூல்ஸ் அப்படின்னு கேட்பாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு நானே கூட கேட்பேன் the ratio between adenine thymine guanine cytosine consist of the equal ஸோ அப்போ adenine thymine guanine cytosine இது எல்லாமே வந்து equal to 1 சரிங்களா this pairing confers the unique property of the polynucleotide chain there are said to be the complementary to each other that is if the sequence of base one standard template between now the sequence is other strand can be predicted the silent features of DNA structures already been the detail நீங்கள் வந்து 11th classல ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் ஃபைனல் சப்டாபிக்மா RNA world ஸோ RNA தான் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க the typical cell contain about 10 times as the much of RNA and DNA the high RNA content mainly due to the variety of roles played by RNA in the cells Frankel contact and the Singer 1957 வந்துட்டு first demonstrated the RNA is the genetic material in the RNA contain virus like tobacco mosaic virus உங்களுக்கு தெரியும் mosaic virus வந்துட்டு டிஎம்இயில் ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த செப்பரேட்டட் ஆர்என்ஏ ஃப்ரம் த ப்ரோட்டீன் டிஎம்ஏ வைரஸ் 3 மாலிகுலர் பயாலஜிஸ்ட் இந்த இயர்லி 1980 வந்துட்டு லெசி அவர்கள் வந்து ஃப்ரான்ஸ் பிரிக் அண்ட் கார்ல் ஊஸ் இவங்க 3 பேர் வந்து 3 மாலிகுலர் பயாலஜிஸ்ட் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க எஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் த ஆர்என்ஏ வேர்ல்டில் உலகத்தில் வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் லைஃபு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு ஆர்என்ஏவோட ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் லைஃப்பில் எது ஃபஸ்ட்டு ஆர்என்ஏவா டிஎம்ஏன்னு கேட்டால் ஆர்என்ஏ வேர்ல்டு ஸ்டேஜ் when RNA catalyze the all molecules necessary for survival and replication இந்த RNA வேர்ல்டு ஃபஸ்ட்டு யூஸர் யார் ஃபஸ்ட்டு RNA தான் உலகம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணால் வால்டர் கில்பர்ட் 1986 ஹைப்போதேசிஸ் RNA ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டல் ஆன் எர்த்து ஸோ அப்போ RNA தான் ஹைப்போதேசிஸ் RNA தான் என் ஜெனட்டிக் மெட்டலில் ஃபஸ்ட்டு வந்தது திஸ் now enough such as the metabolism translation splicing and etc. evolved around the RNA. RNA has the ability to act the both genetic metal catalyst. There are several biochemical reactions in living system that are catalyzed by the RNA. This catalytic RNA are known as ribosomes. Very very important 1 mark. But RNA being the catalyst was reactive and hence unstable. But இது வந்து unstable தான். அதான் RNA வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. This is led to the evolution more stable from the DNA. ஆனால் RNA comparing to the DNA, so DNA is more important, more stable, but RNA is the not stable. Very very important ma.
With certain chemical modifications in the DNA is a double standard molecules having complementary standard. It is resisted the change evolving the process by repair. Some RNA molecules functions is gene regulated by binding the DNA affect the gene expression. Very very important. This is RNA. Sometimes this RNA molecules functions is 1% of the DNA in gene expression. Some viruses cause the RNA genetic material. Andrew Fire and Grishmallow recipients of Nobel Prize பண்ணியிருக்காங்க. ஸோ 2016 very very important ஆன்லைன் the one mark the weather opinion that என்ன ஒப்பீனியன் பண்ணியிருக்காங்கன்னா RNA the active integrate the chemistry of the life. The type of RNA their role have been discussed in the 11th classல already டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.